இந்த ஒரு நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான ஒரு சோதனை காலமாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்க ஆரம்பிக்கும். சோதனைக்கான ஒரு நாளாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் ஒரு பெரிய மாற்றம் என்பது மறைந்திருக்கும். அந்த ஒரு மாற்றம் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனா போக போக அது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. ஏன் இந்த மாற்றங்கள் நடக்கு அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களும் உங்களால நம்ப முடியாத சில அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகத்தாங்க ஆரம்பிக்கும். நீங்க கேட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் தனித்தனியாக நீங்க விரிவாக நிச்சயமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நாளில் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை ஒவ்வொன்றாக கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அதிபதி யார் தெரியுமா? மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான். அவர் உங்களை இந்த ஒரு நாளில் எப்படி தெரியுமா சோதித்துக் கொண்டிருக்கிறார்? உங்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்களுக்கு நாணம், நம்பிக்கை, ஆன்மீகம் இவைகளை கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த விஷயங்களிலெல்லாம் இவர் பெரிய ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தது உங்களுடைய அதிபதியாகத்தான் இருப்பார். நீங்க எப்பொழுதுமே இந்த ஆன்மீகத்தின் மீது பெரிய ஒரு நாட்டம் மிக்க ஒரு மனிதராக இருப்பீங்க. எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பவும் செய்வீங்க. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது நீங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய அதிபதியும் குரு பகவானும் தான் இதற்கு காரணமாகவும் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் அவர் நிச்சயமா கொடுக்கவும் சேர்ந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாளில் குரு பகவான் சற்று பலவீனமாக இருந்திருப்பார். வரக்கூடிய இந்த ஒரு நாளில் குரு பகவான் சிறிதளவு பலவீனமாக மாறப்போகிறார். அதனால உங்களுடைய நம்பிக்கை மற்றும் மன அமைதி அனைத்துமே சோதிக்கப்படும். யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை உடைகின்ற மாதிரியான சில தகவல்கள் நிச்சயமாக நடக்கும். காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் காதல் வாழ்க்கையிலும் தேவையில்லாத சில சில பிரச்சனைகளும் நீங்க ஆணோ பெண்ணோ யாராவது செய்கின்ற ஒரு தவறால உங்களுடைய காதல் வாழ்க்கையை இரண்டாக பிளந்து போவதற்குமான வாய்ப்புகளும் நிச்சயமாக உருவாகும். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய மன அமைதியும் இந்த ஒரு நேரத்துல உங்களை சோதிக்கப்படுங்க. காலை முதல் இரவு வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தயக்கம் என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த தயக்கம் உங்களுக்குள்ள உருவாகி உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்த ஆரம்பிக்கும். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல கேள்விகளும் பல அளவுக்கு உங்களுக்குள்ள சில மாற்றங்களும் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. ஏன் தெரியுமா இந்த மாதிரியான சோதனைகள் உங்களுக்குள்ள நடக்குது? இந்த சோதனைகள் தண்டனைக்கான ஒரு காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இது உங்களை விழிப்பூட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமாக அனைவரும் நம்பிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வர ஆரம்பிக்கும். ஒன்று, உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர்கள் எப்படி என்பதை நீங்களே தெரிந்து கொள்வீங்க. அதுவும் உங்களுடைய கண்ணாலேயே நீங்க பார்த்து புரிந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை பற்றி பெருமையாகவும் நீங்கள் போனதுக்கு அப்புறம் உங்களை எவ்வளவு கேவலமாக பேசவும் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா புரிந்தும் கொள்வீங்க. நீங்க இதுவரைக்கும் கண்மூடித்தனமாக நம்பிய விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு சோதனைக்கான ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலம் நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. அதனால தான் இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய குடும்ப கருத்துக்கான வேறுபாடுகள் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த ஒரு நாளில் குடும்பத்தில் சிறிய விஷயங்கள் கூட பெரிய கருத்து வேறுபாடாக மாறியிருக்கும். ஆனா ஏன் இந்த மாதிரி மாறியது, எதனால மாறியது என்று எதுவுமே தெரியாம உங்களுக்குள்ள பல கவலைகள் நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உருவாக ஆரம்பித்து விட்டது. ஆனா இது எதுவும் உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக இது உங்களுக்கு அதிகமாக நீங்க தெரிந்து கொள்வீங்க. இதற்கான காரணமாக இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய உணர்ச்சி அதிகமாக இருப்பது. உணர்ச்சி அதிகமாக இருப்பதால் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்குள்ள தெளிவு என்பது குறைந்திருக்கும். தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிகமாகத்தாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெளிவு என்பது குறைய ஆரம்பித்திருக்கும். ஏன் இந்த மாதிரி நடக்கு, எதனால நடக்கு அப்படின்னு கூட தெரியாம உங்களுக்குள்ள பல யோசனைகளும் பல சிந்தனைகளும் நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உடல்நலம் ஏன் தெரியுமா பாதித்து கொண்டே இருக்கிறது? மன அழுத்தங்கள் தாங்க உங்களுடைய உடல்நல பிரச்சனையின் மூல காரணமாக இருக்கும். தூக்கம் உங்களுக்கு குறைவாக ஏற்படுவது, கவலை உங்களுக்கு அதிகமாக இருப்பது, அதிகமாக நீங்க யோசிப்பது, இவைதான் உங்களுடைய உடலை அதிகமா பலவீனப்படுத்தி இருக்கும். அதனால உங்களுடைய உடல் நலத்துல ஏகப்பட்ட பாதிப்பு என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டு உங்களை இன்னும் அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நிச்சயமாக ஆழ்த்தி இருக்குங்க. இந்த ஒரு நாளின்
இந்த ஒரு நாள் உங்களுக்கு எப்படி தெரியுமாக மாறும்? காலையில குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மதியத்தை தொடங்கின உடனே தடுமாற்றங்கள் நிறைந்ததாக மாறிவிடும். மாலையில வாக்குவாதங்கள் உங்களுக்கு யாரிடமாவது ஏற்படும். இரவுல மட்டும் நீங்க அதிகமாக யோசித்து தூக்கம் வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்குங்க. பண விஷயத்துல சிறிதளவு எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு தெரிந்த ஒருத்தவங்களால பண விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். எனவே பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பது இந்த ஒரு நாளில் மிகவும் அவசியமாக இருக்கும். அதனால இந்த ஒரு நாளில் நீங்கள் யாரிடமும் பணம் கொடுக்கவும் செய்யாதீர்கள், பணம் வாங்கவும் செய்யாதீர்கள். உங்களுடைய பலவீனங்கள் என்ன தெரியுமா? இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலவீனம் அதிக நீங்கள் நம்பிக்கை வைப்பது உங்களுடைய பலவீனமாக இருப்பது, அதிக உணர்ச்சியை வெளிக்காட்டுவதும் உங்களுடைய பெரிய ஒரு முட்டாள்தனமாக மாறிவிடும். நீங்க எல்லாத்துலயும் தயக்கம் காட்டுவீங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு கெட்ட ஒரு விஷயமாகத்தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்படி நடந்து விட்டது அப்படின்னா கமாண்ட் வாயிலாக தெரியுங்கள். ஆனா இந்த ஒரு முதல் நாளில தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். இதற்கு அடுத்த நாள் என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பது வந்து சேர்ந்து விடுங்க. அவ்வளவு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்துவிடும். அந்த ஒரு வாய்ப்பினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. பணவரவும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். அந்த பணவரவினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். ஒரு உறவு உங்களை மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு உறவினால் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு போகக்கூடாது என்று உணர்ந்து நீங்கள் அதன்படி நடந்து கொள்வீங்க. இந்த 3 விஷயங்களும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். ஆனா அதற்கு அடுத்த ஒரு நாளில் இந்த 3 விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையை இது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. பழைய நபர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை விட்டு விலகியவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. வந்து உங்களுக்கு அவங்களுடைய மனநிறைவை நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அவங்களே இந்த ஒரு நேரத்தில் வந்து நான் செய்ததுதான் எல்லாம் தவறு என்று எல்லாத்தையும் அவங்க ஒப்புக்கொள்வாங்க. ஒப்புக்கொண்டு மீண்டும் அவங்க உங்களுடன் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களுடன் நீங்க பேசணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்க தாங்க இருப்பீங்க. புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அவங்க உங்களுடைய எதிர்காலமாக நிச்சயமாக மாறுவாங்க. ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில நுழைவார்கள். நுழைந்து அவங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கு முக்கியமான ஒரு நபராக மாறவும் செய்வாங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாறிவிடுங்க. நீங்க காலையில எழுந்ததுமே ஒரே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு உங்களுடைய கண்களை ஒரு நிமிடம் நீங்கள் ஒத்து பாருங்கள். காலையில யார் முகத்திலே முழிப்பதற்கு முன்பாக உங்களுடைய முகத்தில் நீங்கள் முழிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியிலோ, பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியிலோ மூஞ்சி எதையுமே கழுவுவதற்கு முன்பாக காலையில் எழுந்து யாரிடம் பேசுவதற்கு முன்பாகவும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு ஒரு நிமிடங்கள் உங்களுடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னை நம்புகிறேன் என்று 11 முறைகள் உங்களுடைய மனதிற்குள் கூற வேண்டும். உங்களை பார்த்து நீங்களே உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தீர்ந்து விடும் என்று நீங்களே கூற வேண்டும். அதே போல் நீங்கள் அழகாக மாற வேண்டும், நல்ல கலராக மாற வேண்டும் என்றால் அந்த காலையில எழுந்த உடனே அதுவும் அதிகாலை நேரத்தில் எழுந்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வந்து பார்த்து நீங்க காலையிலே எழுந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் அழகாத்தாண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா உங்களுக்குள்ள கூற ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க கூறி அந்த ஒரு காலை நேரத்துல தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இதை நீங்கள் செய்து மட்டும் மாறுங்கள். உங்களுடைய அழகு இந்த ஒரு நேரத்துல கூட ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுவும் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு காகிதத்தில் உங்களுடைய பயத்தை எழுதி வையுங்கள். எழுதி அதனை தீயில் எரித்து விடுங்கள். இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு பரிகாரம் செய்வதால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் எதுவும் வராம அனைத்துமே தவிர்க்கப்படும். பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் பக்கம் எதுவுமே வந்துவிடாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து நீங்க எதிர்பார்க்காத